ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா. நீ வந்து பார் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோதுமை ரவை கிளற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி கோதுமை ரவை கிளறணும்னு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே வாங்க, போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் உருவி வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து நான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை வச்சுருக்கேன். அதில் வந்து கோகோனட் ஆயில் வந்து நான் சேர்த்து பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கோகோனட் ஆயில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த வாசனை பிடிச்சிச்சின்னா கோகோனட் ஆயிலில் செய்யுங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க குக்கர் காலையிலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் சேர்த்துறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போடுறேன். செக் ஆயில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட் ஆயில் கட் பண்ணி வச்சுட்டு இது கண்ணாடி கரை வந்த முன்னாடி இந்த டம்ளர் காமிச்சல இதில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன்னு சொல்லி காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு டம்ளரு இதுக்கு மூணு டம்ளர் வந்து தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கோதுமை ரவைக்கு அப்படி தான் வைக்கணும். இப்போ தான் இந்த குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா வேகும். அதனால் நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்தால் 3 டம்ளர் தண்ணி வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். நான் 3 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்துருந்தேன். சாதம் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தேவையான அளவு நான் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். போட்டு தேவையும் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கரெக்டாக இருக்கா இல்லைன்னு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியில் நம்மளுக்கு கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருந்தால் தான் உப்புமா கலரும் போது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் வந்து நமக்கு கொஞ்சம் உப்பு டேஸ்ட் கம்மியாக இருந்தால் உப்புமாவிலே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவைப்படுமோ அந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இது தண்ணி கொதிக்க முடியும். ஒரு வசனம் பாட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வசனம் பார்ப்போம். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தண்ணி கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரவையை எடுத்து கிண்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து
தண்ணி அதிகமாக வச்சுருக்கோம் இல்லையா, சரியாக இருக்கும். நம்ம வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இது உதிரியாக செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் வந்து வந்துடும். தட்டு போட்டு முடிச்சுட்டு வெந்தோடனே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இது அப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் இஞ்சிடும். நம்ம அப்படியே சேவ் பண்ணி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை வந்து அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய காலை டிஃபன் வந்து என்னன்னு சொல்லி இந்த கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.